சரி திரு சூர்யா, 25,000 பேர் பேசக்கூடிய மொழிக்கு 2,500 கோடி, 28 கோடி பேர் பேசக்கூடிய மொழிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 140 கோடி. ஏன் இந்த பாரபட்சம் அப்படின்ற கேள்வி எழுது, என்ன காரணம்? அதுதான் பொதுவாக திமுக நம்ம எப்பயுமே அவங்க ஆட்சி காலத்தில் செய்த தரவுகளை கொடுப்போம்னு முதல்ல அசியூம் பண்ணிவிட்டு அது முதல்ல அவர் ஜாமீன் வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கொண்டு போய் புதிய கல்விக் கொள்கை இந்த டாபிக் மட்டும் பேச முடியாதுன்றதால மற்ற டாப்பிக்கு துணைக்கு அழைத்து கொண்டார். ஒரு 3 நிமிடம் என்னுடைய இன்ட்ரடக்டரி கமெண்ட். அதாவது கடந்த யூபிஏ சர்க்கார் அவர் சொன்ன மாதிரியே 10 ஆண்டுகளில் 815 கோடி சமஸ்கிருதத்துக்கும் 66 கோடி தமிழுக்கும் ஒதுக்கப்பட்டது. இதற்கு காரணம் என்னென்னா, யூபிஏ சர்க்காரில் காங்கிரஸோ திமுகவோ தமிழ் மொழி மேலே வெறுப்பு, சமஸ்கிருதம் மீது காதல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதாவது 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மனிதவள மேம்பாட்டுத்துறை இப்போ கல்வித்துறைன்னு மாற்றிட்டோம். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டரில் 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. கேபினெட் அமைச்சர் பல்லம் ராஜுன்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர், சசி தரூர் கேரளாவை சேர்ந்தவர். அப்போது இந்த சமஸ்கிருதத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டு தமிழ் மற்றும் பிற செம்மொழிகளுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுவதாக இப்போ மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அப்போது ராஜ்யசபாவில் காங்கிரஸ் அரசாங்கம், அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசாங்கம் அதற்கு ஒரு பதில் தாக்கல் செய்கிறாங்க டிசம்பர் 7, 2012. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அப்படி இங்கிலீஷில் இருக்குது, படிக்கிறேன். ஃபண்ட்ஸ் ஆர் அலோகேட்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் நாட் லாங்குவேஜ் வைஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ். அதாவது பல்வேறு மொழி சம்பந்தமான பல்கலைக்கழகங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை மொழிக்கான ஒதுக்கக்கூடிய நிதியாக பார்ப்பது தவறான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அரசாங்கம் கொடுத்த அந்த பார்லிமெண்ட் ரிப்ளை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். இதுதான் இதற்கான பதில். என்ன காரணம்னா, சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் 3 பெரிய பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, ஆரம்பித்தது 1970ஆம் ஆண்டு. இரண்டாவது லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி, இதுவும் டெல்லியில் இருக்குது. இது 1962 ஆரம்பித்தது. மூன்றாவது நேஷனல் சன்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி திருப்பதியில் இருக்குது. இது 1956. இது எல்லாமே கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் வருடம் மத்திய அரசாங்கம் குறைந்தபட்சம் 300லிருந்து 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகிறது. ஏன் ஒதுக்குகிறது என்றால், ஃபஸ்ட்டு சொன்ன யூனிவர்சிட்டியில் 8028 மாணவர்கள் படிக்கிறார்கள், 2வது யூனிவர்சிட்டியில் 1500, 3வது யூனிவர்சிட்டியில் 1600. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்க. எங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் மட்டும். இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு கீழே அஃபிலியேட்டட் காலேஜஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட 310 காலேஜஸ் இருக்குது. அதில் ஒரு 30,000 பேர் படிக்கிறதாக நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தரவு. அப்போது இந்த 3 பல்கலைக்கழகங்கள் உட்பட 225 கல்லூரிகள் உட்பட இந்த பல்கலைக்கழகங்களுக்கான ஆஃப் கேம்பஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 12 இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்ட பணம் தான் இந்த பணம். சமஸ்கிருதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களை நீங்க பட்டியலிட்டீங்க. மத்திய பல்கலைக்கழகங்கள்ல பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், லக்னோ பல்கலைக்கழகம், ஆக்ரா பல்கலைக்கழகம், இதெல்லாம் மத்திய பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் தான் இருக்கு. அங்க தமிழ் இருக்கைகள் இருக்கு. தமிழுக்கு எத்தனை ஊழியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, அந்த இருக்கைகள் முழுவீச்சில் செயல்படுதா? இதற்கு நிதி ஒதுக்காததன் காரணமாகத்தான் அங்கே தமிழுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை, மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை, அங்கே தமிழ் கற்பிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. சமஸ்கிருதத்திற்கு 2,500 கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க, ஆனால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இருக்கைக்கு ஃபண்டு ஒதுக்கலை. இதுதான் பாரபட்சம் கேட்குறாங்க. அந்த தரவு என்கிட்ட இல்லை. பட் இது எப்படி செயல்படுதுன்னு சொல்கிறேன். இப்போ சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது. இப்போ இந்த 225 அஃபிலியேட்டட் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயம். ஆனால் அதற்கு மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்குவது கிடையாது. மாநில அரசாங்கம் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிதி ஒதுக்குறாங்க. யூஜிசி மூலமாக ஏதாச்சும் ஃபண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது தனியாக வரும். இப்போ கடந்த கல்வியாண்டில் தமிழக அரசாங்கம் சமஸ்கிருதத்திற்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பார்த்து செய்ய வேண்டிய தேவை இல்லை. நான் சொல்றேன், இப்போ சமஸ்கிருதத்துக்கு தமிழக அரசாங்கம் அன்பில் மகேஷ் இது உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கக்கூடியவங்க, அவங்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. எதற்காகனா, பல பள்ளிக்கூடங்களில் சமஸ்கிருதம் 2வது மொழியாகவோ 3வது மொழியாகவோ சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எய்டட் பள்ளிக்கூடங்களில் கூட இதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 12 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க இல்லைன்ற தகவல்கள் நான் அடுத்த ரவுண்டில் எடுத்துகிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னவென்றால், கிட்டத்தட்ட 12-13,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், கேரளாவில் கூட காலடியில் ஒரு சமஸ்கிருத கல்லூரி இருக்கு. இந்த எல்லா கல்லூரிகளுக்கும் மத்திய அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதியை அந்த மொழிக்காக ஒதுக்குறாங்கன்னு தவறான ஒரு கட்டமைப்பு பிம்பத்தை உருவாக்கி நீங்க அங்க ஒதுக்குறீங்க இங்க ஒதுக்குறீங்கன்னு சொல்றீங்க. காலம் எதுக்குமே ஒதுக்கலன்றதான் வாதம்.
செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 142. இதைவிட 17 மடங்கு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதா இப்போ விமர்சனத்துக்கு கேள்வி அமைஞ்சிருக்கு. இல்லை, அதுக்கான காரணம் இருக்குல்ல. இப்போ உருது மொழி நம்ம எடுத்துக்கலாம். உருது மொழிக்கு இப்போ முதல்வர் வந்து சமஸ்கிருதத்து மேலே இவ்வளோ கோவப்படக்கூடியவர், உருது மொழிக்கு கூட 846 கோடி ரூபாய் அந்த ஆர்டிஐ தகவல் வந்திருக்கான, அதை கோட் பண்ணவே மாட்டேங்கிறார். ஏன் உருதுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் தமிழை விட அதிகமாக, இல்லை மலையாளத்தோட கன்னடத்தோட அதிகமாக செலவு செய்கிறாங்கன்னா, இந்த உருதோ சமஸ்கிருதமோ எந்த மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக கிடையாது. அதனால அதற்கு எக்ஸ்க்ளூசிவாக செலவு செய்யக்கூடியதுக்கு எந்த மாநில அரசாங்கமும் கிடையாது. அதனால அதற்கு பல கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசாங்கம் உருவாக்கி அதற்கு மத்திய அரசாங்கமே நிதி செலவு செய்யப்படுகிறது. தவிர இப்போ நீங்க சமஸ்கிருதத்தை மட்டும் நீங்க சிங்கிள் அவுட் பண்ண, உருதையும் எடுத்துக்கணும். உருதுல வந்து கிட்டத்தட்ட 846 கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ உருது வந்து தமிழோட நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்பது அபத்தமானதாக இருக்கும். அதனால இது முழுக்க முழுக்க அரசியல் செய்யப்படுகிற, அதுல முதல்வரே இன்வால்வ் ஆயிருக்கார் அப்படின்றது மிக மிக வருந்தத்தக்க செயல். முதல்வருக்கான பதிலாக யூபிஏ அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பதில் தான் நான் சொல்றேன். இது மொழிக்கானது. யூபிஏ ஃபாலோ பண்ண அதே கொள்கையை தான் பாஜகவும் ஃபாலோ பண்ணுது. அதுல எந்த விதமான டிவியேஷனும் இல்ல. ஒரு 300 கல்லூரிகள் வந்து நாங்க ஆட்சிக்கு வரக்கு முன்னாடியே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ அதுக்கு நிதி ஒதுக்கணும்னா அங்க படிக்கக்கூடிய மாணவர்களை வீட்டுக்கு அனுப்புறது தவிர ஒரு வழி இல்லை. மாணவர்கள் கல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கான நிதி அப்ப காங்கிரஸ் கொள்கை தொடருது. இல்ல, அதே மாதிரி பல ஆயிரம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்காங்க சார். 2000 கோடி தர மாட்டேன்றீங்க சார். ஹிந்தி படிச்சாதான் தருவேன்றீங்க சார். இல்ல சார், இல்ல சார், ரெண்டு இஷ்யூ கிடையாது. இல்ல இல்ல, நீங்க உங்க இது ரெண்டு பேருக்குள்ள வாதமா போயிட வேண்டாம். நிதி ஒதுக்குறீங்க. இல்ல ஹபீஸ்ல இந்த கேள்வி நான் கனகராஜ் அடுத்த சுற்றுக்கு வரேன். இந்த கேள்வி இல்ல, முதல்வருக்கான பதில். முதல்வர் அரசியல் செய்யறானா, நீங்க செய்யறது அரசியல். நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? சரி, பாயிண்ட் டேக்கன். ஹபீஸ்ல பாயிண்ட் டேக்கன். கட்டாயமாக ஹிந்தி மூன்றாவது மொழியாக திணிச்சீங்களே, அது அரசியல் கிடையாது. திரு கனகராஜ், சூர்யா சொல்றாரு ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒதுக்கக்கூடிய நிதின்றாரு. அப்பட்டமான பாரபட்சம் அப்படின்றாரு முதலமைச்சர். இது எப்படி அணுகிறது? அதாவது அவர் வச்சிருக்கிறதுலையே அவர் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட் மூலமாக எவ்வளவு ஒதுக்குறாங்க, யாருக்கு ஒதுக்குறாங்கன்னு அவர் சொல்லட்டும். அவர் மொத்த தொகையை சொன்னார்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டு, இப்போ திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு ஒதுக்குற ஃபண்டு எங்கேருந்து வரும்? அது மொழிக்கான கணக்கில் சேர்க்குறாங்களா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எந்த யூனிவர்சிட்டிக்கு செலவழிக்கிறத சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏஜென்சிஸ் அதுக்கு ஒதுக்குறாங்க. அந்த 3-4 ஏஜென்சிஸும் கொடுத்த பிறகு அவங்க இதுக்கு முன்னால் அதை எப்படி செலவழித்தாங்க என்பது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் யூபிஏல அப்படி பண்ணாங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? இன்ஃபேக்ட் இந்தியாவினுடைய ஏதாவது ஒரு மொழி அது அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தால் பாதுகாக்கிறது, அதுக்கு கூடுதலாக செலவழிக்கிறதுங்கிறது தப்புலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் ஹிந்திக்கு இல்லை, ஏன் சான்ஸ்கிரிட்டுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தான் இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்கிற அதுவும். அப்புறம் இவங்க பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ உதாரணம் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹிந்தி திவாஸா, அதில் ஹிந்தி திவாஸ் ஹோம் மினிஸ்டர் பேசுகிறார். டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் டயலக்டிக்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் நேஷன். டைவர்சிட்டியில் இருக்குது நமக்கு ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தை வலுப்படுத்துவீங்களா, வீக்கன் பண்ணுவீங்களா?